ஸ்ரீராம ஜெயம், ராமகாவியம், ராமாயணம், தெய்வ திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். கணையாளி அனுமார் மேலும் சொன்னார். தாய், தந்தை, குரு, பசு, குழந்தைகள், பெண்கள் இவர்களை வதைத்தவர்களுக்கும் கழுவாய் உண்டு. நன்றி கொன்றவனுக்கு கழுவாயில்லை. தினையளவு நன்றி செய்தவரையே எழுமையும் நினைக்க வேண்டும். மலையளவு நன்றி செய்த தங்களை நாங்கள் மறக்க முடியுமா? எங்கள் வானர சேனைகளை திரட்டுவதில் காலதாமதம் ஏற்பட்டது, மன்னித்தருள வேண்டும் என்றார். அங்கதன் சுக்ரீவனை மீண்டும் அணுகி இளைய பெருமாளின் வரவை கூறினான். இப்போது மதுமயக்கம் தெளிந்திருந்த சுக்ரீவன் லட்சுமணரின் வரவை ஏன் முன்னமே எனக்கு தெரிவிக்க கூடாது என்று கோபத்துடன் கேட்டான். தந்தையே, நீங்கள் மது உண்டு மயங்கி கிடந்தீர்கள். மாதர் குலாம் சூழ என் அன்னை சென்று அவரை சாந்தப்படுத்தினாள். தாங்கள் சீக்கிரம் வந்து இளையவரை சந்திக்க வேண்டும் என்றான். சுக்ரீவன், ஓ, நான் மதுவினால் மயங்கி கிடந்தேனா? நான் பெருந்தவறு செய்து விட்டேனே. மது உண்டவனுக்கு யார் தந்தை, யார் தாய், யார் மகள் என்று தெளிவில்லாமல் போகும். கல்லில் நெளிகின்ற புழுவை நீக்கி அதை உண்டு மயங்கி உருளுகின்ற தன்மை என்னை அறியாமல் விளைகின்றது. அந்தோ மதுவின் கொடுமையை எண்ணும் போது மனம் மருளுகின்றது. நஞ்சு உண்டவனை கொல்லுமே அன்றி நரகத்தை நல்காது. மது உண்டவனை நரகத்திலே தள்ளும். மது உண்ணலை விட கொடியது யாதொன்றுமில்லை. இனி மதுவை மனத்தாலும் தீண்டேன். ராகவன் மேல் ஆணை என்று சத்தியம் செய்தான். மனைவியுடன் வந்து இளைய பெருமாளை பலமுறை வணங்கினான். ஐயனே, அருட்பெருங்கடலே, சிறியேன் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். எங்கள் வானர சேனை வனங்களிலும் மரங்களிலும் வாழ்கின்ற வாழ்க்கையை உடையன. அவற்றை ஒருங்கு திரட்டுவதில் காலதாமதம் ஆயிற்று என்று இன்னுரை கூறி அரண்மனைக்குள்ளே அழைத்து கொண்டு போய் ஒரு சிறந்த ஆசனத்தில் இருக்குமாறு வேண்டினான். லட்சுமணர் கண்கள் குளமாகி, அன்பனே, எம்பெருமான் துன்பக்கடலில் மூழ்கியிருக்கின்ற போது நான் இந்த ஆசனத்தில் இருக்கலாமா? அது முறையா என்று கூறினார். சுக்ரீவன் லட்சுமணரை உணவு உண்ணுமாறு வேண்டினார். லட்சுமணர், சுக்ரீவா, எம்பெருமான் உண்ட பச்சிலை, காய், கிழங்கு இவைகளின் மிகுதியை உண்பது முறை. பெருமான் அங்கு பட்டினி கிடக்க நான் இங்கு உண்ணலாமா? அவருக்கு உணவு தேடி தரும் பொருட்டு நான் விரைந்து போக வேண்டும் என்றார். இதை கேட்டு எல்லோரும் கண்ணீர் வடித்தார்கள். சுக்ரீவன் அனுமனை பார்த்து சேனைகளை கூட்டி அழைத்து கொண்டு வா என்று கட்டளையிட்டுவிட்டு லட்சுமணருடன் சென்று ராமபிரானை பணிந்து கண்ணீரால் அவருடைய பாத மலர்களை அலம்பி அழுது தொழுது நின்றான். ராம சுக்ரீவனை தழுவி வாழ்த்தி அருளினார். சுக்ரீவா, எல்லோரும் நலம்தானே? உன் ஆட்சி மாட்சியுடன் இருக்கின்றதா? எங்கே அனுமன் என்று வினவினார். அனுமன் சேனையுடன் நாளை வருவான் என்று சுக்ரீவன் கூறினான். மறுநாள் கடல் திரண்டது போல் 70 வெள்ளம் வானர சேனைகள் அங்கு வந்து சேர்ந்தன. தனிப்பெருஞ்சேனைத் தலைவன் நீலனும் சாம்பவந்தனும் சதவழி, கேசரி, தூமிரன், தரிமுகன், கவயன், துன்முகன், மைந்தன், துமிந்தன், குமுதன், பதுமுகன், இடபன் முதலிய படைத்தலைவர்களும் வந்து சேர்ந்தார்கள். சுக்ரீவன் ராமரை தொழுது அழைத்து கொண்டு போய் வானர சேனைகளை காட்டினான். ராமர் அளவற்ற சேனைகளைக் கண்டு அதிசயம் அடைந்தார். ஈசன் வடிவத்தையும் ஐம்பெரும் பூதங்களையும் சமயவாதிகளின் பிணக்குகளையும் அளக்க முடியாதது போல் அந்த சேனைகள் காட்சி தந்தன. அந்த சேனைகளின் முடிவை காண முடியாமல் அகம் மிக மகிழ்ந்தார். இனி 4 திசைகளிலும் 8 கோணங்களிலும் வானர சேனைகளை அனுப்பி சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். சுக்ரீவன் 4 திசைகளுக்கும் 2 வெள்ளம் சேனைகள் தேடுமாறு அனுப்பினான். 1 மாதத்துக்குள் வர வேண்டும் என்று ஆணையிட்டான். ராவணன் தென் திசை நோக்கி சென்றதால் அனுமாரும் சாம்பவந்தனும் அங்கதனும் நீலனும் ஆகிய முக்கியமான வீரர்கள் தென் திசை சென்று நியமித்தான். தென் திசை போகும் அனுமார் முதலியோருக்கு சுக்ரீவன் அவர்கள் போகும் மார்க்கத்தை தெளிவாக கூறலானான். தென் திசை நோக்கி செல்லும் 1000 யோசனை கடந்தால் விந்தமலை வரும். பின்னர் நருமதா நதி வரும், அங்கும் தேடுங்கள். பின்னர் ஏமகூட மலையைக் கண்டு தேடுங்கள். அதை கடந்து பெண்ணை நதியை பார்த்து தேடுங்கள். பின்னர் தண்டக நாட்டை அணுகி தேடுங்கள். அதனைத் தொடர்ந்து பாண்டு மலையில் தேடுங்கள். பின்னர் புண்ணிய நதியாகிய கோதாவரியை அடைந்து அதன் பிரதேசத்திலும் தேடுங்கள். சுவனம் என்ற நதியையும் அதன் அருகிலுள்ள நகரங்களையும் கண்டு தேடுவீர்களாக.
அங்கிருந்து தென் திசை நோக்கி பல நாடுகளையும் கடந்து கொங்கணம் குளிந்தம் என்ற நாடுகளில் தேடுங்கள். அங்கிருந்து தெற்கு நோக்கி சென்றால் அருந்ததி என்ற ஒரு பெருமலையை காண்பீர்கள். அம்மலையின் உச்சியை யாராலும் அடைய முடியாது. சமயவாதிகள் சிவன்தான் பெரியவர் என்பர், விஷ்ணுதான் பெரியவர் என்பர். ஆனால் இரண்டும் ஒன்று என்று அவர்கள் அறியார். ஒரு கடிதத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பதைப் போல கடவுளுக்கு 2 பக்கங்கள் உண்டு. ஒரு பக்கம் சிவம், மற்றொரு பக்கம் விஷ்ணு. சிவமூர்த்தி 25 பேதங்களில் கேசவாமூர்த்தி என்ற ஒரு மூர்த்தி உண்டு. அதில் பாதி சிவம் பாதி விஷ்ணு. சிவன் சூடு, விஷ்ணு குளிர்ச்சி. உலகம் வாழ வேண்டுமானால் வெப்ப தட்பங்கள் சரியாக இருக்க வேண்டும். வெப்பமான சிவம் எரிகின்ற மயானத்தில் ஏரியை கையில் வைத்துக்கொண்டு நடனம் புரிகின்றது. தட்பமாகிய விஷ்ணு நீரிடை உறங்குகின்றது. வெப்பமாகிய சிவத்துக்கு குளிர்ச்சி தருகின்ற வில்வத்தை அர்ச்சனை செய்கிறார்கள். தட்பமாகிய விஷ்ணுவுக்கு உஷ்ணத்தை தரும் துளசியை அர்ச்சிக்கிறார்கள். தத்துவ ஞானிகள் சிவத்தையும் விஷ்ணுவையும் ஒன்றாக பார்ப்பார்கள். அதனால் சிவனை உயர்த்தி விஷ்ணுவை தாழ்த்தி, விஷ்ணுவை உயர்த்தி சிவனை தாழ்த்தி பேசுவோர் பரகதி அடைய மாட்டார்கள். ஈசன் விஷ்ணுவை சேவை செய்வோர் தமை இகழ்வோர்கள் ஈனர் இத்தனை பேர்களும் 7 நரகு உழல்வாரே என்று அருணகிரி பெருமான் அருளி செய்கின்றார். அதுபோல் நீங்களும் அருந்ததி மலையின் உச்சியை சென்று அடைய முடியாது. சென்று காலத்தை வீணாக்காதீர்கள். பின்னர் மரகத மலை சென்று தேடுங்கள். தமிழ்நாட்டுக்கு வடக்கு எல்லையாய் விளங்குவதும் தன்னை அடைந்தார் பாவம் நீங்கி பரகதி அடைய வைப்பதும் அமரரும் முனிவரும் அனுதினமும் வணங்குவதுமான திருவேங்கட மலையை அடைவீர்கள். அம்மலை தம்மை அடைந்தாரை பரகதியில் சேர்க்க வல்லது. அதலினால் அம்மலையை தொலைவிலிருந்தே சேவித்து செல்லுங்கள். பின்னர் சான்றோர்கள் பலர் வாழுகின்ற தொண்டை நாட்டை அடைவீர்கள். அங்கே முக்தி தரும் 7 தலங்களில் ஒன்றாகிய காஞ்சி மாநகரை அடைவீர்கள். தொண்டை நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதன் தொண்டினால்தான் உயர முடியும். அதனால்தான் தொண்டர் புராணத்தை பெரியர் புராணம் என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள். பின்னர் தொண்டை நாட்டை கடந்து 7 தலம் புகழ் காவேரியால் வளம் பெருகுகின்ற சோழ நாட்டை அடைவீர்கள். அங்கு காவிரி ஆற்றின் 2 கரைகளிலும் சிவவிஷ்ணு தேவாலயங்கள் பல திகழ்கின்றன. சிதம்பரம், திருவாரூர், திருவேரகம் என்ற பல திருத்தலங்கள் மாட்சியுடன் காட்சி தருகின்றன. நீங்கள் பயபக்தியுடன் அங்கு தேவியை தேடுங்கள். அதை கடந்தால் முத்தமிழும் தருகின்ற பெருணையாறு பாய்கின்ற பாண்டி நாட்டை அடைவீர்கள். பாண்டிய நாட்டை கடந்தால் தமிழ்நாட்டின் தெற்கெல்லையாகிய புதிய மலையை அடைவீர்கள். அங்கு செந்தமிழ் தந்த அந்தமிழ் பெருமையுடைய அகத்திய முனிவருக்கு தமிழ்ச் சங்கத்தை பார்ப்பீர்கள். அங்கு சென்றால் அத்தமிழ் மொழியின் இனிமையால் உள்ளம் உருகி அங்கேயே தங்கிவிட நேரும். ஆதலால் காதலால் அச்சங்கத்தை தொலைவிலிருந்தே வணங்கிவிட்டு செல்லுங்கள். பின்னர் மகேந்திர மலையை அடைவீர்கள். மகேந்திர மலையில் தேடிவிட்டு 1 மாதத்துக்குள் இங்கு வந்து அடைய வேண்டும் என்று கட்டளையிட்டான். அனுமனிடம் ராமர் கணையாளி தருதல். ராமபிரான் அனுமனை தனியே அழைத்து, அறிவில் மிகுந்த அனுமனே, நீ சீதையை காண்பாய் என்று உறுதியுடன் எண்ணுகிறேன். சீதை பேரழகு உடையவள், சமானமில்லாத அங்கங்களை உடையவள். அவளிடம் இக்கணையாளியை அடையாளமாக கொடுத்து என்னுடைய நலத்தை கூறுவாயாக என்று கூறி சீதையின் திருமேனி நலன்களை அடையாளமாக கூறி வாழ்த்தி விடை கொடுத்து அனுப்பினார். இவ்வாறு தேவியை தேடிக்கொண்டு அனுமன் முதலியோர்கள் செல்லுகின்ற வழியில் கொதிக்கின்ற ஒரு பாலைவனத்தை அடைந்தார்கள். அதன் வெப்பத்தை தாங்காமல் தவித்தார்கள். அங்கே ஒரு பிலம் தெரிந்தது. வெப்பத்தை தாங்காத வானர வீரர்கள் அந்த பிளத்துக்குள் நுழைந்தனர். இருளில் இடர்பட்டார்கள். அனுமார் தன் வாளை நீட்டி அதனை பற்றி கொண்டு வாருங்கள் என்று கூற, திருவாரூர் தேர்வடம் பிடிப்பது போல் அனுமாருடைய நீண்ட வாளை நீட்டி அதனை பற்றி கொண்டு நடந்தார்கள். அங்கே மனித சஞ்சாரமே இல்லாத ஒளி நிறைந்த ஒரு நகரத்தை கண்டார்கள். சோலைகளும் கொடி பந்தல்களும் வானலாவிய பூமரங்களும் நிறைந்திருந்தன. ஒரு பக்கத்தில் இனிய உணவுகளும் உடைகளும் இருந்தன. இதுதான் ராவணன் சீதையை சிறை வைத்துள்ள இடமோ என்று ஐயுற்றார்கள். அங்கே ஒரு அழகிய மண்டபத்தில் ஒரு பெண்மணி அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தாள். அவள் பேர் சுயம்பிரம்பை. சுயம்பிரையை கண்விழித்து பார்த்தாள். யாரென்று வினாவினாள்.
நாங்கள் ராமபிரானுடைய அடியார்கள். தாங்கள் யார்? ஏன் இங்கு தனிமையில் இருக்கின்றீர்கள் என்று வானர வீரர்கள் கேட்டார்கள். சுயம்பிரபை ராமபக்தர்களே, என் பேர் சுயம்பிரபை. ஏமை என்கின்ற தேவமாதுடன் மயன் என்பவன் கூடா ஒழுக்கத்துடன் வாழ்ந்தான். அதற்கு நான் துணை புரிந்தேன். அதனால் இந்திர பகவான் சீற்றமடைந்து மயனை கொன்று ஏமையை தேவமாதருடன் சேர்த்துவிட்டு என்னை இங்கே தனியே இருக்குமாறு கூறினார். ராமதூதன் அனுமானாக உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்றார். நான் இத்தனை காலம் உங்கள் வரவை நோக்கி மாதவம் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு அருள் புரிந்து இதிலிருந்து விடுவித்து வீடு பேறு தருவீர்கள் என்று கூறினாள். அனுமார் விஸ்வரூபம் எடுத்து 1400 யோசனையுள்ள அந்த பிளத்தை வேருடன் பிடுங்கி அது நிலமட்டம் வரும்போது வானர வீரர்களை மண்ணில் இறங்குமாறு செய்து அந்த பிளத்தை மேற்கடலில் எரிந்து விட்டார். சுயம்பிரபை தேவலோகம் சேர்ந்தாள். வானர வீரர்கள் ஒரு இனிய வனத்தையும் பொய்யையும் கண்டார்கள். அங்குள்ள காயும் கனியும் தேனும் உண்டு இளைப்பாரி பொய்கைக்கரையில் படுத்துயர்ந்து தூங்கிவிட்டார்கள். துமிரன் நடு இரவில் மலை போன்ற பெரிதும் உடலும் நீண்ட கரங்களும் கரிய உருவமும் கொண்ட ஒரு அரக்கன் வந்து, என்னுடைய ஆட்சியில் உள்ள பொய்கை கரையில் இவர்கள் வந்து உறங்கலாமா என்று கூறி அங்கதன் மார்பில் குத்தினான். அங்கதன் எழுந்து அவனுடன் கடும்போர் புரிந்து கொன்றான். மாண்டு கிடக்கின்ற அரக்கனைக் கண்டு அனைவரும் அதிசயம் அடைந்தார்கள். சாம்பவந்தர், இவன் துமிரன் என்ற பேருடைய பொல்லாத அரக்கன், இவனை அங்கதனை அன்று யாராலும் கொல்ல முடியாது என்று கூறினார். வானர வீரர்கள் மீண்டும் தேவியை தேடினார்கள். விதர்ப்ப நாடு, தண்டகவனம், பாண்டுமலை, கோதாவரி நதி முதலிய பல இடங்களில் துருவி துருவி தேடினார்கள். பிராட்டியை காணாது வாடினார்கள். முண்டகத்துறை சென்று தேடினார்கள். பாண்டுமலையை அடைந்து தேடினார்கள். அருந்ததி மலையை அடைந்து தேடினார்கள். பின்னர் திருவேங்கடமலையை அடைந்தார்கள். சித்தர்களும் முக்தர்களும் பக்தர்களும் வந்து பணிந்து வினைதணிந்து நலம் பெறுகின்ற அந்த வேங்கடமலையை வணங்கி தேவியை தேடினார்கள். வானர வீரர்கள் அந்தணர் வடிவை எடுத்துக்கொண்டு சான்றோர்கள் வாழும் தொண்டை நாட்டை அடைந்து தேடினார்கள். வடமொழியும் தென்மொழியும் கற்று அதன் முடிவை கண்ட மூதறிஞர்கள் அங்கு வாழ்கின்றார்கள். அந்நாட்டில் தேடி காவேரியால் வளம் பெறுகின்ற சோழ நாட்டில் தேடினார்கள். பின்னர் முத்தும் முத்தமிழும் தருகின்ற பாண்டிய நாட்டை அடைந்து தேடினார்கள். எங்கு தேடியும் காணாது தென்கடலை அடைந்தார்கள். கடலில் அலைகள் எழுந்து தாழ்கின்ற காட்சி. வானர வீரர்களே, எம்பிராட்டி கடல் நடுவில் உள்ள இலங்கையில் இருக்கின்றால் வாருங்கள் என்று கை நீட்டி அழைப்பது போல் இருந்தன.